மிகவும் பிரியமானவர்களே, 13/4/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் வர நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் மனிதனும் என்னுடைய வாழ்க்கையில இருந்து செயல்படும்படி நீ செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருவருடைய வாழ்க்கையில திருடி சென்ற சகலமும் நன்மைக்கு எதுவா 2 மடங்காய் திரும்ப வரட்டும். கிருபையானது இவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். இந்த நாள் முழுவதும் மகிமையில இவர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். அற்புதத்தின் காரணம் இவரோடு இருக்கட்டும். தகப்பனே, நன்மை கொடுங்க ஆண்டவரே. சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்திருக்கு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி நீர் இவருடைய இருதயத்தை சிறப்படுத்தி சகலத்திலுமே ஆசீர்வாதத்தை கொடுங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 13/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசம் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். முடி கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுவதாக முடியும். நிறைவானது தேசத்திலிருந்து சமாதானத்தை தரட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடி இயேசு கிறிஸ்து அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொள்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளர முடியும். உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.